வணக்கம். நம்ம பொதுவா இந்தியாவை மேப்ல தான் பார்த்திருப்போம் இல்லையா? மாநிலங்களை பிரிக்கிற கோடுகள், நாட்டு எல்லைகள்னு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கோடுகள் எல்லாம் அழிஞ்சு நம்ம நாடு ஒரு முழுமையான நிலப்பரப்பா, ஒரு பெரிய நீலக்கடலுக்கு நடுவுல மிதக்கிற ஒரு புதையல் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? விண்வெளியிலிருந்து பார்க்கிற அந்த அட்டகாசமான ஒரு பயணத்துக்கு வாங்க போகலாம். இந்த புது கோணத்துல நம்ம இந்தியாவை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இந்தியாவோட மேப்பை பார்த்துருக்கோம். அதுல எல்லைகள், மாநிலங்கள், நகரங்கள்னு எல்லாமே ரொம்ப தெளிவா குறிச்சிருக்கோம். ஆனா அது வெறும் ஒரு படம், ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் தான். உண்மையில இந்தியா எப்படி இருக்கு தெரியுமா? அது இந்த பிரகாசமான நீல நிற கிரகத்துல ஒரு உயிரோட்டமான சுவாசிக்கிற ஒரு பகுதி. அந்த நிஜமான காட்சியை பார்க்கறது உண்மையிலே ஒரு மெய்சிலிர்க்க வைக்கிற அனுபவம். சரி, நாம மேப் பார்த்திருக்கோம், சேட்டலைட் போட்டோஸ் கூட பார்த்திருக்கோம். ஆனா உண்மையிலே ஒரு விண்வெளி வீரரோட கண்ணுக்கு அந்த அமைதியான இருட்டுல மிதக்கும்போது நம்ம நாடு எப்படி தெரியும்? வெறும் படமா இல்லாம உயிருள்ள ஒரு காட்சியா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த பதில தான் நாம இப்ப தேட போறோம். வாங்க, இந்த பயணத்தை நாம அப்படியே முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மனுஷங்க முதல்ல தங்களோட வீட்டை, அதாவது இந்த பூமியை வெளியே இருந்து எப்படி பார்த்தாங்க, அந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் பார்வைகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்வை ஒரே நாள்ல கிடைச்சுடல. முதல்ல 1839ல் பூமியிலிருந்து நிலாவோட முதல் போட்டோவை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1946ல் விண்வெளியிலிருந்து பூமியோட முதல் மங்கலான ஒரு கருப்பு வெள்ளை போட்டோ கிடைச்சது. அப்புறம் 1966ல் நிலாவோட சுற்றுப்பாதையிலிருந்து எடுத்த எர்த் ரைஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமஸான படம். அதுதான் முதல் முறையா பூமியை தனியா விண்வெளியில மிதக்கிற ஒரு அழகான கோலமா நமக்கு காட்டுச்சு. கடைசியா 1968ல் அப்போலோ விண்வெளி வீரர்கள் நம்ம கிரகத்தோட முழுமையான கலர் போட்டோவை எடுத்து அதோட அந்த நீல நிற அழகை மொத்த உலகத்துக்கும் புரிய வச்சாங்க. நீங்க வானத்துல பாதி நிலாவை எத்தனையோ தடவை பார்த்திருப்பீங்க. ஆனா என்னைக்காவது இதே மாதிரி ஒரு பாதி பூமியை கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நம்ம பூமிக்கும் இதே மாதிரி பிறைகள் உண்டுங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. சரி, இப்போ நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். வாங்க, பூமிக்கு பக்கத்துல இருந்து விலகி சோலார் சிஸ்டத்தோட ஆழத்துக்கு போய் அங்க இருந்து பார்த்தா நம்ம பூமி எப்படி ஒரு சின்ன நீலப்புள்ளியா தெரியுதுன்னு பார்க்கலாம். மற்ற கிரகங்கள்ல இருந்து பார்த்தா நம்மளோட இந்த பெரிய உலகம் எப்படி தெரியும்? உதாரணத்துக்கு செவ்வாய் கிரகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பூமி ராத்திரியில தெரியற ஒரு பிரகாசமான புள்ளி மாதிரி தெரியும். பக்கத்திலேயே நம்ம நிலாவும் ஒரு சின்ன துணையா தெரியும். புதன் கிரகத்துல இருந்து பார்த்தா சூரிய ஒளி நம்ம பூமி மேல பட்டு தெரிக்கிறதுனால அது ஒரு நட்சத்திரம் மாதிரி பளபளன்னு ஜொலிக்கும். ரொம்ப தூரத்துல இருக்கிற சனி கிரகத்துல இருந்து பார்த்தா அது வெறும் ஒரு வெளிர் நீல புள்ளி, அவ்வளவுதான். இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்துல ஒரு சின்ன ஒளி புள்ளி. இந்த பெரிய பிரபஞ்ச பயணத்துல இப்போ இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான தருணத்தை பத்தி பேசலாம். முதல்ல தன்னோட வீட்டை, தன்னோட நாட்டை மேல இருந்து பார்த்த இந்தியரோட கதை இது. ஏப்ரல் 3, 1984. இந்த நாளை இந்திய விண்வெளி சரித்திரத்துல மறக்கவே முடியாது. அன்னைக்கு தான் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போன முதல் இந்தியர் அப்படிங்கிற சரித்திர சாதனையை செஞ்சாரு. அவர் விண்வெளியில கிட்டத்தட்ட 7 நாட்கள் 21 மணி நேரம் 40 நிமிஷம் இருந்தாரு. அவர் விண்வெளியில இருந்தப்ப நம்ம அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள்ட்ட ஒரு ரொம்ப எளிமையான கேள்வியை கேட்டாங்க. மேலே இருந்து பார்க்க நம் பாரதம் எப்படி தெரிகிறது? அதுக்கு ராகேஷ் சர்மா சொன்ன பதில் இன்னைக்கும் ஒவ்வொரு இந்தியர் மனசுலயும் அப்படியே நிக்குது. அவர் சொன்னார், சாரே ஜஹான் சே அச்சா, அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஒரு வரி நம்ம தேசத்தோட பெருமையை விண்வெளிக்கே கொண்டு போச்சு. அந்த வரலாற்று தருணத்திலிருந்து இப்போ நேரா நிகழ்காலத்துக்கு வருவோம். நம்ம பார்வையை பூமிக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல, அதாவது 408 கிலோமீட்டர் உயரத்துல மிதந்துட்டு இருக்கிற சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு போலாம். அங்கிருந்து நம்ம உலகம் எப்படி தெரியுது? இந்த சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது ISSனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது விண்வெளியில மனுஷங்களோட ஒரு நிரந்தர வீடு, ஒரு பெரிய ஆய்வுக்கூடம் மாதிரி. பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து இதை உருவாக்கி இருக்காங்க. இங்க விண்வெளி வீரர்கள் தங்கி தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வராங்க. இப்போ சில ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கலாம். இந்த ISS பூமியிலிருந்து சுமார் 408 கிலோமீட்டர் உயரத்துல சுத்திட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட சென்னைக்கும் மதுரைக்கும் இருக்கிற தூரம் மாதிரி, ஆனா நேரா மேல. அதோட வேகம் எவ்வளவு தெரியுமா? ஒரு மணி நேரத்துக்கு 27,700 கிலோமீட்டர். அதாவது வெறும் 90 நிமிஷத்துல அது பூமியை ஒரு தடவை முழுசா சுத்தி வந்துடும். நாம ஒரு சினிமா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அது ஒரு தடவை உலகத்தையே வலம் வந்திருக்கும். இந்த வேகத்தினால அங்க இருக்கிற விண்வெளி வீரர்கள் ஒவ்வொரு நாளும் 16 சூரிய உதயங்களையும் 16 சூரிய அஸ்தமனங்களையும் பார்க்கறாங்க. நினைச்சு பாருங்க. இதுவரைக்கும் மனுஷன் கட்டினதிலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் இதுதான். இதோட கட்டுமான செலவு மட்டும் சுமார் $150 பில்லியன்.
இந்த விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியாவை பார்க்கும்போது பகல்ல அதோட மலைகள், ஆறுகள், கடற்கரைகள்னு எல்லாமே ஒரு ஹை டெஃபினிஷன் மேப் மாதிரி அவ்வளோ தெளிவா தெரியுது. ஆனா ராத்திரி நேரம் அந்த காட்சியை தலைகீழா மாறிடுது. நகரங்களோட விளக்குகள் எல்லாம் தங்க நிறத்துல நட்சத்திர கூட்டம் மாதிரி ஜொலிச்சு மனுஷங்க எங்கெல்லாம் வாழ்றாங்கன்னு ஒரு அழகான ஒளியோவியமாவே காட்டுது. இந்த உயரத்திலிருந்து சில ஆச்சரியமான, சில சமயம் நம்ப முடியாத காட்சிகளையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற ராமர் சேதுவோட மெல்லிய கோடு கடலுக்கு அடியில லேசா தெரியும். மேக கூட்டங்களுக்குள்ளேயே மின்னல் வெட்டுறத பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடு ராத்திரி நேரத்துல பிரகாசமான ஆரஞ்சு நேரத்துல நீலமா தெரியும். விண்வெளியிலிருந்து ராத்திரியில தெரியற மனுஷங்க உருவாக்கின ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. சரி, நம்மளோட இந்த விண்வெளி பயணத்தை இப்போ மறுபடியும் பூமிக்கே கொண்டு வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தோட முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நாடுகளை பிரிக்கிற எந்த கோடுகளும் இல்லாம நாம எல்லாரும் ஒரே வீட்ல வாழ்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்துல மிதந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு நீலக்கோளமா நம்ம உலகத்தை பார்க்கும்போது அது நமக்குள்ள என்னத்தை மாத்தும்? நாம ஒருத்தர் பார்க்குற விதத்தை அது மாத்துமா? இந்த கேள்வியோட இந்த பயணத்தை நான் முடிச்சுக்கிறேன். சிந்திச்சு பாருங்க. நன்றி.